அம்மா செய்கிற சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் போட்டுக்கணும். இப்போ 10 பல் பூண்டு தட்டி வச்சுக்கிறது போட்டுக்காச்சு. கொஞ்சம் ஃப்ளேவருக்கு எண்ணெயிலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எண்ணெயில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கி இருக்கப்பயே கட் பண்ணி வச்சுட்டு முள்ளங்கியை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு முருங்கைக்காவை போட்டுக்கலாம். 2 பெரிய முருங்கைக்காய். மஞ்சத்தூள் போட்டுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ கட் பண்ணி வச்ச 2 தக்காளி போட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ முருங்கைக்காய் முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்திக்கும் போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இதை நல்லா தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூக்கி இறக்கிடலாம்.